நேயர்களுக்கு வணக்கம். மேகவாணியின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காமெடி கலந்த காதல் கதைகளுக்கு மேகவாணியின் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். செவி வழி உங்களுடன் இணைந்திருப்பது காமாட்சி ஹரிஹரன். இன்று நீங்கள் கேட்கப் போவது மேகவாணியின் எழுத்தில் மழை தேடி நனைவோம் வா. அத்தியாயம் 1. வானுக்கும் இத்தனை காதல் ஏனோ மண் மீது. ஆனந்த அருவி பொழிந்து அதரம் அணைக்கும் சாரல் தெளித்து அகிலத்தின் அந்தரங்கமெல்லாம் அங்கமாய் உறவாடும் அக்காதலுக்கும் உண்டோ ஈடு? ஆவி பறக்கும் சுடான தேநீரை செவ்விதழ் துணையுடன் உறிஞ்சியபடி ஜன்னல் வழியே தன் முகம் மீது படரும் மழைச்சாரலை வெகுவாய் ரசித்திருந்தாள் சாருநேத்ரா. மழையால் உருவாகும் மண்வாசமும் அதன் சடசட ஓசை கொடுக்கும் மீதமும் மொத்த காதலையும் கொடுத்து முடித்து ஓய்ந்து வெளிரிய வானமும் இன்னும் மோகம் தீராமல் கூடலுக்கு பிறகு தலைவன் தலைவிக்கு அளிக்கும் இதழொற்றல் போல சொட்டு சொட்டாக துளிகளை மெல்ல பூமி மீது தெளிக்கும் மேகமும் தான் எத்தனை அழகு! இத்தனை அழகை கொடுத்த கடவுள் ஏனோ அதனை வர்ணிக்கும் வார்த்தைகளை அளவாக கொடுத்து விட்டானே என்றே அனைத்துமானவன் மீது பொய்க்கோபம் கொண்டாள் பேதை. தன் எண்ணம் சென்ற போக்கில் மெலிதாய் இதழ் விரித்து கொண்டவளுக்கு மழை மீது தீரா காதல். மழையில் நனைந்திட ஆவல் இருந்தாலும் அந்நேரம் வானுக்கும் மண்ணுக்கும் உண்டான காதலுக்கு இடையூறு செய்ய விருப்பம் இல்லாது ஒதுங்கி நின்றே ரசிப்பாள். ஆனாலும் சில நேரம் ஆவலை அடக்க இயலாது அவர்கள் காதலுக்கு தொந்தரவும் செய்வாள். சாருநேத்ராவின் ரசனையை கலைக்கவென்றே செல்பேசியில் குறுஞ்செய்தி ஒன்று வந்தடைந்தது. அதனை கண்டு துள்ளி குதித்தவள் பொழியும் மழையை நோக்கி காற்றிலேயே முத்தத்தை பறக்கவிட்டாள். தம்பி, வேலைக்கு நேரமாகுது, எந்திரிப்பா. கடந்த அரை மணி நேரமாக தன் செல்வ புதல்வனை துயில் கலைக்க வைக்க அரும்பாடுபட்டார் சீதா. 5 நிமிஷம்மா என்று போர்வையை விலக்காமல் பதிலளித்தவனின் முகத்தை மறைத்திருந்த போர்வையை எடுத்துவிட்ட சீதா, இதுக்கு மேலே 5 நிமிஷம் லேட் ஆனாலும் நீ ஆஃபீஸ்க்கு லீவ் தான் போடணும் பிருத்வி என இடுப்பில் கரம் பதித்து முறைத்தார். உறக்கத்தை கலைத்த தாயை சோம்பலுடன் எழுந்த பிருத்வியின் விழிகள் குற்றம் சாட்ட, இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ராத்திரி முழுக்க வேலை பார்க்க வேண்டியது, காலையில் சீக்கிரம் எந்திரிக்காமல் என் உயிரை வாங்கிறது, இதையே பொழப்பா வச்சிருக்க நீ என அவரும் சிலுப்பினார். அன்னையின் பாவனையை கண்டு புன்னகைத்தவன், உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் என் ஃபுல் டைம் ஜாப்மா என அவரின் கன்னம் பற்றி கிள்ளியவன், அந்த வாலு காலேஜ் கிளம்பிடுச்சா என்று தங்கையை விசாரித்தான். கிளம்பிட்டா, நீ போய் குளிச்சுட்டு வா என்ற போதே மழை பெய்யும் சத்தம் கேட்டதில், அட இப்போதான் துணியை துவைச்சி வச்சேன், அதுக்குள்ளே மழை வந்துருச்சே என புலம்பிக்கொண்டே அவர் அடுத்த வேலையை பார்க்க செல்ல பிருத்வியின் குறும்பு முகம் இப்போது இறுக்கத்தை தத்தெடுத்தது. இந்த மழை வரலன்னு இங்கே யார் அழுதா? ச்சே, காலையிலேயே மூட் அவுட் பண்ணிக்கிட்டு என்று தலையில் அடித்து கொண்டவனுக்கு மழையின் மீது தீரா பகை. குளித்து முடித்து கடுகடுவென ஹாலுக்கு வந்தவனின் முகமே அவனது மன உணர்வுகளை எடுத்துக்காட்ட சீதா அதனை பற்றி கேளாமல் காப்பியை நீட்டினார். வேண்டா வெறுப்பாக அதனை குடித்தவன், கிளம்புற என அவர் முகம் பாராமல் கிளம்ப எத்தனைக்க, சாப்பிட்டு போடா என்றார் தயக்கமாக. நிமிர்ந்து அவரை நெருப்பாய் சுட்டவன், நான் கிளம்புறேன்னு சொன்னேன் என கர்ஜித்துவிட்டு தன் ராயல் என்ஃபீல்டை எடுக்கச் சென்றவன் இன்னும் மழை தூறிக்கொண்டிருந்ததில் எரிச்சலாகி மகிழுந்தில் ஏறிக்கொண்டான். அவன் சென்ற திசையையே வெகுநேரம் பார்த்திருந்த சீதாவிற்கு தான் ஒன்றும் செய்ய இயலா நிலை. சிறிது நேரம் முன்பு கொஞ்சி குலாவியதும் தற்பொழுது சினத்தில் உரிமை விட்டு சென்றதும் ஒருவனே என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். இவனுக்கு எப்பதான் இந்த மழை மேலே இருக்கிற கோபம் போகுமோ தெரியல என்று தன் விதியை நொந்து தெய்வமான தன் கணவனை மனதில் எண்ணியபடி அடுக்களைக்குள் புகுந்தார். அம்மா அம்மா என்ற கூவலுடனும் அளவுக்கு அதிகமாக வழிந்த உற்சாகத்துடனும் அறையை விட்டு வெளியில் வந்தாள் மகாலட்சுமியின் இளைய மகள் சாருநேத்ரா.
சாயமிழந்த காட்டன் புடவை ஒன்றை அணிந்திருந்த மகாலட்சுமி பூஜை அறையில் கண்ணை மூடி வேண்டுதலில் திளைக்க மகளின் குரல் கேட்டும் மெதுவாகவே எழுந்து வெளியில் வந்தார். அவரை கண்டதும் மேலும் சத்தமாக அவள் ஏதோ பேச வர அவளின் வாயை மூடிய மகாலட்சுமி, ஏன் சாரு கத்துற? நல்ல வேளை உன் அண்ணிங்க ரூமுக்குள்ளே இருக்காங்க, இல்லைனா இந்நேரம் நீ கத்துனதுக்கு 1/2 மணி நேரம் பாடம் எடுத்திருப்பாங்க என்று கண்டித்தார். அதில் சாருநேத்ராவின் முகம் வாடினாலும் மறுநொடியே மலர்ந்து, இனிமே எதுக்கு அவங்க எனக்கு பாடம் எடுக்கணும், இங்கே இருந்தா தானே என கண்ணடித்தவளை புரியாமல் பார்த்தார் பெரியவர். அதற்கு எதிர்மாறாக பெண்ணவளின் முகம் மகிழ்ச்சியில் நிரம்பியிருக்க, எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா, உடனே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் பெரிய கம்பெனியில் என்றாள் குதிக்காத குறையாக. அதே அளவு மகிழ்ச்சி மகாலட்சுமியின் முகத்திலும் பரவ, ரொம்ப சந்தோஷம்மா, மனசே இப்போ தான் லேசாகி இருக்கு, இரு வரேன் என வேகமாக பூஜை அறைக்குள் புகுந்து திருநீரை எடுத்து வந்து மகளுக்கு பூசிவிட்டார். தாயை கட்டிக்கொண்ட சாரு, இந்த விஷயத்த அண்ணா நீங்கள் கிட்ட சொல்லி அவங்க மூஞ்சில கரிய பூசுறேன் என்றாள் சற்றே கடுகடுப்புடன். பின்னே படிப்பு முடிந்த இந்த 6 மாத காலமும் வீட்டினர் அவளை வார்த்தையாலேயே காயப்படுத்தினரே. மகாலட்சுமி மாணிக்கவேல் தம்பதியருக்கு 2 மகன்கள் 1 மகள். ஒரு நிறுவனத்தில் கணக்கராக வேலை செய்த மாணிக்கவேலுக்கு தன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாகவே இருந்தது. மகாலட்சுமியின் ஆசிரியை வேலையும் கை கொடுக்க இருவரும் அக்குடும்பத்தை அழகாகவே வழிநடத்தினர். 2 மகன்களையும் அவர்கள் விருப்பப்படி முதுகலை வரை படிக்க வைத்தவர் அவரவர் துறையில் வேலை வாங்கியதில் அத்தனை பெருமை கொண்டார். காலம் தாழ்த்தாமல் மகன்களுக்கு திருமணமும் செய்து வைக்க எண்ணியவரை மகாலட்சுமி தான் அதட்டினார். நமக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பசங்க கல்யாணத்தை பார்க்கலாம், இப்போ என்ன அவசரம்? மெலிதாக சிரித்த மாணிக்கவேல், என்ன பேசுகிற மகா, நம்ம பொண்ணு இப்போ தானே ஸ்கூலே முடிக்க போகிறா, அவள் படித்து முடித்து சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அவளை நம்ம தான் பார்த்துக்கணும், அதான் நம்ம பசங்க இருக்காங்களே, அப்புறம் என்னம்மா கவலை, அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணி விட்டால் சாருவையும் பார்த்துப்பாங்க என பெருமிதத்துடன் கூறியவரை கண்டு அரைமனதுடன் தலையாட்டினார் மகாலட்சுமி. அதன் பிறகு மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்த மாணிக்கவேல் சாருவின் விருப்பப்படி ஆடை வடிவமைப்பு கல்லூரியிலும் சேர்த்து விட்டார். அன்னிமார்கள் இருவருமே நல்ல வேலையில் இருக்க சாருவின் முதல் வருட படிப்பும் நன்றாகவே நகர்ந்தது. ஆனால் அனைவரின் சாயமும் வெளுக்கும்படியாக அமைந்தது மாணிக்கவேலின் திடீர் இறப்பு. கணவரின் இறப்பில் மகாலட்சுமி மொத்தமாக தொய்ந்துவிட சாருவிற்கோ வாழ்வின் பெரும் பலத்தை இழந்த நிலைதான். 3 நாட்கள் வருந்திய சொந்தம் அவரவரின் வேலைகளை பார்க்க சென்றுவிட சாருவின் படிப்பும் பொறுப்பும் தமையன்கள் மீது விழுந்ததில் அப்போதுதான் குடும்பத்தினுள் சிறு சிறு விரிசல் விழத் தொடங்கியது. மகன்களின் குணவேறுபாட்டை அறிந்த மகாலட்சுமி சாருவின் படிப்பு முடியும் வரை அவரது வேலையை தொடர முயன்றார். ஆனால் ஏற்பட்ட மன உளைச்சலும் மருமகள்களின் சாடை பேச்சுக்களும் கால்வலியும் சேர்ந்து கொள்ள மேலும் வேலையை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. சாருதான் முட்டி மோதி படிப்பை முடித்து வேலை தேடுதல் வேட்டையில் இறங்கிய 6 மாத காலத்தில் இப்போதுதான் நற்செய்தி கிட்டியுள்ளது. அம்மா, நீயும் சென்னைக்கு வந்துடுமா. இத்துடன் 50 முறையாவது அழைத்திருப்பாள் சாருநேத்ரா. நீ முதல்ல அங்கே போய் செட் ஆகு சாருமா, நான் அப்பப்போ வந்துட்டு போகிறேன், பார்த்து இரு என்ன என மனமில்லாமல் அவளுக்கு விடை கொடுக்க அண்ணன்மார்கள் அலட்டி கொண்டது போல தெரியவில்லை. ஒரு முறையாவது வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும்னு என்ன அவசியம், உள்ளூர்லேயே பொறுமையாக ட்ரை பண்ணலாம் என்று அண்ணன்கள் உரைப்பார்கள் என்ற அவளது சிறு ஆசையும் உள்ளுக்குள் அமிழ்ந்து போக சென்னைக்கும் வந்து சேர்ந்தாள். அன்று முதல் நாள் வேலை. அவள் தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து அருகில்தான் அலுவலகம் என்பதால் பதற்றமின்றி பொறுமையாகவே கிளம்பினாள். அன்றும் காலையிலேயே மழை பிடித்து கொண்டது. காலையிலேயே கிளைமேட் சூப்பராக இருக்கே என குதூகலித்தவளுக்கு அதுவே இதத்தை கொடுக்க, மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை என்ற பாடலை
உதட்டுக்குள் முணுமுணுத்தபடி ஆட்டோ பிடிக்க வெளியில் வந்தாள். அவளது கெட்ட நேரமோ என்னவோ, பேருந்தும் ஆட்டோவும் அந்த பக்கம் வராமல் பிடிவாதம் பிடித்தது. பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாலும் தொடர் மழையின் காரணமாக அவளது துப்பட்டாவும் முன்னற்றி முடிகளும் சாரலில் நனைந்திருக்க, அடடா, ஊருக்கு வந்த முதல் நாளே மழையில் நனைஞ்சாச்சு என சிலாகித்தவளுக்கு அம்மழை அவளுக்கு ஆசீர்வாதம் செய்வது போன்ற உணர்வை கொடுக்க இன்னும் உற்சாகமானாள். அந்நேரம் ஒரு ஆட்டோவும் கிடைத்துவிட ட்ரீம் ஃபேஷன் டிசைனர் அண்ட் டெக்ஸ்டைல் அலுவலகத்தினுள் காலெடுத்து வைத்தாள். ஆட்டோவின் தயவில் உள்ளே சாரல் அடித்ததில் இன்னும் அவளது துப்பட்டா நனைந்திருக்க அதனை கொண்டே முகத்தை துடைத்தபடி ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் விவரம் கூறினாள். உடனேயே அவளை HR-இடம் அழைத்து செல்ல அவர் 2 நிமிடம் கேள்விகளை கேட்டுவிட்டு, உங்களுக்கு சீனியர் டிசைனர் தான் 3 months ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்க டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மிஸ் சாருநேத்ரா, ஆல் த பெஸ்ட் என்ற வாழ்த்துடன் சீனியர் டிசைனர் அறைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு ஒருவன் தீவிரமாக ஒரு உடையின் நிறத்தை ஆராய்ந்து கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றதில் நிமிர்ந்தான். அவனது விழிகள் ஒருமுறை அவளை மேலும் கீழும் ஆராய, கூடவே அங்கு கோபமும் ஜொலித்தது. என்ன என கேட்டவனின் குரலில் எரிச்சல் மேலோங்க அவளுக்குத்தான் லேசாக உடல் உதறியது. இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் என்று கூறி முடிக்கும் முன்னே, அறிவை என்ன அடகு கடையில் வச்சுட்டு வந்திருக்கியா? முதல் நாள் ஆஃபீஸ் வரும்போது எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நனைஞ்சிட்டு வந்திருக்க, சென்ஸ் இல்லை இடியட் என கண்ட மேனிக்கு திட்ட தொடங்கிய சீனியர் டிசைனர் பிருத்வியை வேற்று கிரகவாசி போல பேந்த பேந்த விழித்தபடி பார்த்தாள் பாவை.